இது ஒரு குட்டி மினி விலாக் பார்ப்போம். எல்லாம் என்னென்ன பறவைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்ப்போம். அது நான் வீடியோ எடுக்கலை. பட் அங்கே இருக்குது ஈமு கோழி, அந்த சைடு இருக்கிறது வந்து நெருப்பு கோழி, நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே இருக்குது ஈமு கோழி, அங்கிட்டு இருக்குது நெருப்பு கோழி. இது வந்து ஏஷியாவிலேருந்து புறா, இது ஜெர்மன் புறா. நெதர்லாந்து தான், அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். டர்க்கி, இது வந்து ஆஸ்திரேலியா. இது நம்ம ஊரில் டைமண்ட் டவுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்லேயும் இந்த புறா இருக்குது. எனக்கு என்னமோ ஏமாற்றாங்கன்னு நினைக்கிறேன். இது நம்ம ஊர்லேயே இருக்குது புறா, பட் இது ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்து போட்டிருக்காங்க. நான் சொல்ல மாட்டேனவே, நீங்களே பார்த்துக்கோங்க. ஃப்ரம் இங்கிலாந்து, ஜெர்மனி, துருக்கி, இது ஸ்பெயின். இப்போ தான் அது குளிச்சிருக்கு. இது ஏஷியா பேக். இங்கே பாரு, பார்க்க மாட்டேங்குது, திரும்பி உட்காந்துருக்கு, மேலே கோவம் போல. இத்தாலி, ஈரோப், ஹங்கேரி. நம்ம ஊர் புறா மாதிரி தான் இருக்குது. இந்த புறா வித்தியாசமாக இருக்குது. இட்ஸ் ஃப்ரம் ஜெர்மனி. இந்த புறாவும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இதுவும் இங்கிலாந்து. இது ஜெர்மனிலேருந்து. இந்த புறாவுக்கு பார்த்தீங்கன்னா காலெல்லாம் ரெக்க வளர்ந்துருக்கு. ஸ்பெயின் கோச்சிட்டு உட்காந்துருக்கு. யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே புறாவோட கொண்டு இருக்குது. இது நம்ம ஊர் புறாக்கள், டான்சிங் பீச்சின்னு சொல்லுவாங்க இதை. அது உள்ளார கிளி கூண்டு மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக அது ஓப்பன் ஸ்பேஸ் மாதிரி. இது நம்ம ஊர் கோழிகள் இங்கே இருக்குது. எல்லா ஊர் கோழிகளும் இருக்குது. வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். எல்லோரும் பக்கம்லாம் வரலனாலும் பார்க்கலாம்ல இதில். நான் உங்களுக்காக ஜூம் போகிறேன். ஃபோக்கஸ் ஆகு. சாரி கைஸ், ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. சக், திரும்பவும் ஃபோக்கஸ் ஆக முடியும். அதனால் வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஃபோக்கஸ். இது ஒரு கோழி இனம். தெரியும்னு நினைக்கிறேன். இது ஒரு கோழி வெரைட்டி. இதுதான் பொசு கோழிகள். போண்டா கோழி மாதிரி இருக்கு. இது ஒரு கோழி வெரைட்டி. இது ஒரே ஒரு ஜோடி தான் இருக்குது. இதுதான் பெரிய கோழி. திரும்பவும் சின்ன கோழி, குட்டி கோழி. இங்கே பாருங்கள், எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்களேன். அது சேவலே அவ்வளோதான். அது எவ்வளோ பெருசாக இருக்குது, இது எவ்வளோ சின்னதாக இருக்குது. இதுவும் காலில் ரெக்க வச்ச கோழி. ஒன்று தான் வச்சுருக்காங்க, இன்னொன்று காணா. இங்கேயும் ஒரு கோழி வெரைட்டிஸ் இருக்குது. சண்டை சேவல்லே சின்ன சேவல் போல், இவ்வளோ தான் வளரும் போல். இது இங்கேயும் ஒரு கோழி கொண்டு இருக்குது. இது காலில் இதாக இருக்குது, ரக்கையாக இருக்குது, கொஞ்சம் இருக்குது, சின்னதாக இருக்குதுலாம். கீச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்கேன். கேஜி க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே கோழிகள் தான். இந்த கோழி அழகாக இருக்குது. இதுதான் கருங்கோழி. பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்ட்டு. ஹலோ சொல்லிடு. ஹலோ. நம்ம ஒரு சண்டை சேவல். இங்கே நிறைய இருக்குது.
டக்ஸ் அப்படின்னு சொல்லி வாத்து கூண்டு இதெல்லாம். இனி நம்ம பார்க்க போகிறது வாத்து. அழகான ஒரு தண்ணி தொட்டியோடு செட் பண்ணியிருக்காங்க. தெரியுதா? எனக்கே இங்கே ஃபோக்கஸ் ஆக முடியுது. நான் வந்தோன்னு கொடுக்க முடியாது. இது ஒரு வாத்து வெரைட்டி. ஆனால் அழகாக இருக்குது அந்த வாத்து. சூப்பர் கலராக இருக்குது. இங்கே ஒரு வாத்து ஒரு பேர் இருக்குது, ஒரே ஒரு பேர். அது என்னென்ன சாப்பிடுது பாருங்கள். கீரை பவுடர்லாம் வச்சுருக்காங்க. இந்த வாத்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. கலர் சொன்னேன். இதெல்லாம் நம்ம ஒரு வாத்து தான், பிரச்சனை இல்லை. இந்த வாத்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நான் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறேன். அதோட மூக்கை பார்த்தீங்கன்னா தெரியும், வித்தியாசமான தூள். ஓகே, இதெல்லாம் ஒரு ப்ரீடிங் கேஜ் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இது குட்டி வாத்து எல்லாம் இங்கே இருக்குது. குட்டி வாத்து இதெல்லாம். அதுக்கப்புறம் இங்கே காக்டெயில்ஸ் இருக்குது. இது காக்டெயில்ஸ் இல்லையே, இது என்னது? ஓகே, இது சைனாலேருந்து ஒரு பேட். காக்டெயில் கிடையாது. இதுதான் அதோட வால் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்த்தீங்களா? அழகாக இருக்குது. இதோட பேர் கழுத்து வளைய அப்படின்னு சொல்லி ஒரு புறாவாம். எங்கே காணும்? எவ்வளோ அழகாக ஓடிட்டு போகிறோம். சூப்பர். இங்கே வந்தீங்கன்னா அந்த ஹார்ட்டுக்கு கீழே உட்காந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். திருச்சி பேட்ஸ் பார்க் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டியில் இருக்குது. இங்கே பாருங்கள். சூப்பராக இருக்குது. இந்த வெள்ளை பேர்டு தான் ரொம்ப அழகாக இருக்குது. அவ்வளோதான். இது மீன் ஃபிஷ் அக்வேரியம் இருக்குது. நம்ம ஃபிஷ் அக்வேரியம்குள்ளார நம்ம போக போகிறோம். தயாராகுங்கள். இது மீனோட ஃபிஷ் அக்வேரியம். பாருங்கள், உங்களுக்கு தெரியுதானா? அவன் ரொம்ப திமிரு பிடிச்சவனாக இருக்கான். இங்கே பாருங்கள், ஒரு கும்பல் அப்படியே அழகாக சூப்பராக இருக்கு பாருங்கள். நான் உங்களுக்கு காட்டுறேன். இது ஒரு குட்டி டேங்க் கிளீனர். அது ஜீப்ராஸ். இதோட டேங்க் செட்டப் செம்மையாக இருக்குது. ஃபவுண்டைன் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இது என்ன வித்தியாசமாக இருக்குது? அது என்ன மீன்? ஜெல்லி மீனா? ஜெல்லி ஃபிஷ்ஷா? ஆட்டாட்டாட்டாட்டா செம்மையாக இருக்குது. ஜெல்லி ஃபிஷ் இதெல்லாம் கடலில் நம்ம பார்க்கலாம். விஷம். ஆமாம், விஷம் நிறைந்த ஒரு மீன்.
எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. இதுக்குன்னு ஒரு அழகான டேங்க் செட்டப். சில்லி ஃபிஷ் கடல் தண்ணியில் மட்டும்தான் இருக்கும். இங்கே எப்படி இருக்குன்னு தெரில. இங்கிட்ட ஓட்டி இருக்கிறது எப்படி இருக்குது, இங்கிட்ட ஓட்டி இது இது ஸ்டார் ஐஸ் சொல்ல ஐஸில் இருக்கும்ல அந்த இது அந்த ஷேப் பாருங்க, சூப்பராக இருக்குது. கேரி ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிஷ். சூப்பர். இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான அக்ரெசிவான ஃபிஷ். கண்ணாடி கலாதி இதோட நீந்திர ஸ்டைலே வித்தியாசமாக இருக்குது. வாழை பாருங்கள். இந்த மீன் அதிலே பெரிய மீன் போல. இருக்கும். ஆமாம், அது எங்கள் ஹாஸ்டல்லே இருக்குது அந்த மீன். சூப்பராக இருக்குல்ல. இது பேர் ரெட் ரெயின்போ ஃபிஷ். இங்கே ஒரு ஃபிஷ் இருக்குது. இதுக்கு மேலே பின்னாடி வந்ததுன்னா ஃபுல் டேங்க் செட்டப் பார்க்கலாம். இதெல்லாம் பொம்மை நினைக்க வேணாம், டிவின்னு நினைக்க வேணாம், இதெல்லாம் லைவ் ஃபிஷஸ். இந்த மீனோட குட்டி மீன் ஸ்லேப்பி மாதிரி இருக்கா? என்ன மீன் அப்போ? ஒரு குட்டி மீன் இருக்கிறது குட்டிஸ். நம்மளை மறைக்குது அதோட குட்டி தொட வரவங்க. பாய் சொல்லிடு, பாய் சொல்லிடு. பிளாக் ஷிப் ஒருத்தன் ஓடுறாங்க. நான் உங்களுக்கு அவனை ஜூம் பண்ணுறேன். ஐயா, நல்ல வெரைட்டி. இதெல்லாம் நம்ம அழகாக வீட்டில் வளர்க்குற தொட்டி மீன் தான் இதெல்லாம். நான் உங்களுக்கு மெயினான ஒரு விஷயத்தை சர்ப்ரைஸாக காட்டுறேன். அது அந்த சைடு ஆப்போசிட் சைடில் இருக்குது அந்த மீன். அவன் இந்த லைனை முடிச்சுட்டு அந்த பேர் லைவ் டேங்க் செட். சூப்பராக இருக்குது. அடுத்து தொட்டி ஃபிஷ் அக்வேரியம் இருக்க மீன்கள்லாம் இருக்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது. இது அந்த கிளி மீன் மாதிரி சொல்லுவாங்கள்ல, வறுத்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அங்கே பாருங்கள் ஒரு ஃபேவரட்டான ஃபிஷ். இதெல்லாம் கடலில் வாழ்கிற ஒரு ஸ்டோன் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சாரி லைன் ஃபிஷ். இது பேர் லைன் ஃபிஷ் தான். லைன் ஃபிஷ். ஓகே, இந்த இது முள்ளாக இருக்கும். உங்களுக்கு சைடில் தெரியும் நினைக்கிறேன். இன்னும் ஜூம் பண்ணுறேன். எஸ், ஒரு ஓரமாக அது பாட்டு உட்காந்துருக்கு. இங்கே பாருங்கள், க்யூட் அழகான ஃபிஷ் இது. அந்த மஞ்சள் கலரில் இருக்க மீனோட பேரை பார்த்தீங்களா? ஆஹா ஆஹா, சூப்பர், அருமையாக இருக்குது. கேமராவோட நேரில் பார்க்க சூப்பராக இருக்குது. இதெல்லாம் நான் உங்களுக்காக அவனை ஜூம் பண்ணுறேன். இதுதான் அந்த ஃபீஸ் நான் சொன்ன அதிசய ஃபீஸ், நீமோ ஃபீஸ். கல்லில் கூடு கட்டி வாழும்.
சூப்பராக இருக்கும். அடுத்தது போகும். இப்போ பார்த்தீங்களா இந்த பவளப்பாறைகளில் வாழக்கூடிய மீன்கள் செம்மையாக இருக்குது. டேங்க் செட்டப் தான் செம்மையாக இருக்குது. எல்லாமே குட் ஒர்க். 1 கிலோவா? ஆமாப்பா. இங்கே பாருங்களா எவ்வளோ பெரிய மீன். ஷார்க் இருக்குது. இதெல்லாம் ஷார்க் வெரைட்டிஸ். கீழே காமிக்கிறேன். அல்பினோ ஷார்க்கு. ஷார்க் தான் எல்லா வெரைட்டியுமே ஒரு லைன் ஃபுல்லாக இருக்காங்க. ஷார்க் வெரைட்டிஸ். இது எல்லாமே ஷார்க் வெரைட்டிஸ் தான். லைவ் ஃபிஷஸ், உயிருள்ள மீனை தான் போடுவாங்க சாப்பாடு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு ஃபிஷ் டேங்க்லேருந்து வெளியில் போகிறோம். ஃபிஷ் அக்வேரியம்லேருந்து வெளில போகிறோம். பாய். இங்கே ஒரு தண்ணி தொட்டி இடம் இருக்குது. அப்பா விசாரிக்கிறாரு, நான் பேசியிருக்காங்க. ஃபுட் ஐட்டம்னா எல்லாமே அவங்க தான். இது ரேபிட்ஸ் இருக்கக்கூடிய இடம். நிறைய ரேபிட்ஸ் இருக்குது. கின்னி பிக்ஸ் இருக்குது. நிறைய இருக்குது. நேரில் வரும்போது நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. கின்னி பிக் நான் வளர்த்துருக்கேன். அது சீக்கிரம் செத்துரும். லைட்டாக தண்ணியில் நினச்சி போட்டாலே செத்துரும். ஆமாம், ஜெரின் அண்ணன்ட்டு இருந்தப்போ வளர்த்தோம். கீரைலாம் நிறைய சாப்பிடும். ஆமாம், இது ஒன்று வாங்கினாலே போதும். ஒரு பேர் வாங்கினாலே போதும். ஒரு 2 மாதத்துல 20 குட்டி எடுத்துடலாம். ஆமாம், எலிய அவ்வளோ குட்டி போட்டுக்கிட்டே இருக்கும். இது இலை தான் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். யூரின் ஸ்மெல்லாக இருக்கும். இங்கே கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இடத்துக்கு போவோம் நம்ம. இது ஒரு ஆமை வெரைட்டி இங்கே ஒன்று இருக்குது. ஆமையை பாருங்கள். ஆமை தான் இருக்குது. இது ஆமை விளாட்றதுக்கு. இந்த மூலையில் ஆமை படுத்துருக்கு. சாரி, அடுத்த டைம் நல்ல ஃபோன் எடுத்துக்கிறேன். இது ஃபோக்கஸ் ஆக முடியுது. ஓகே, ஃபோக்கஸ் ஆகிடுச்சு. பார்த்துக்கோங்க. ஆமை தூங்கிட்டு. இது ஒரு வெரைட்டிஸ் ஆஃப் முயல். குழி தோண்டி விளாண்டுட்டு இருக்கு. 3 முயல் இருக்குது. தூங்கிட்டு இருக்கு. எஸ், இது எம்டியாக இருக்கோ? முள்ளி எலி நீங்கள் பார்க்கலாம். ஒரு கேஜில் இருக்கு. ஆனால் கொஞ்சம் ஸ்மெல்லியாக இருக்குது. தாங்க முடியல. நான் நெக்ஸ்ட் ஏரியாவுக்கு போகிறேன். ஃபிஷ்ஷு அங்கே பாருங்கள் எவ்வளோ மீன் இருக்கு பாருங்கள். கோய் ஃபிஷ். இங்கே பாருங்க அப்பா ஃபிஷ் தீனி போடுறது. நீங்களும் வந்தீங்கன்னா இப்படி தீனி போடலாம். அதனால் வாங்க, கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாங்க. இருங்க, நானும் போய் தீனி வாங்கிட்டு வரேன். இதுதான் அந்த ஃபிஷ்ஷோட இது ஃபுட்டு. பெல்லட் மாதிரி இருக்குது. இங்கே வரும். எப்படி அடிச்சுக்குது பாருங்க. இது வந்து ஒரு ரெஸ்ட் ஏரியா மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. வந்தீங்கன்னா ரெஸ்ட் எடுக்கலாம், நல்லாயிருக்கும். இது கேன்டீன், மினி கேன்டீன். உட்காரத்துக்கு இந்த மாதிரி நம்ம தோட்டத்தில் கூட ஒரு செட்டப் ரெடி பண்ணலாம். நல்லா தான் இருக்குது. செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும் போலியே. இப்போ நம்ம வந்து இந்த ரெஸ்ட் ஏரியாவில் இருந்து கிளம்புறோம். ஃபோட்டோ எடுக்கணுமா? இந்தா எடுக்கிறேன். அப்படி இல்லைங்க, வீடியோவிலே அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன். எடுத்தாச்சு. அழகாக இருக்கீங்க. போகலாம். அப்படி இந்த மீனுக்கு கோய் ஃபிஷ்க்கு இந்த சைடு வந்து ஒரு நுழைவாயில் கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு? ஹேச்சிங் ஏரியா, முட்டை அழகாக்கிற ஏரியா. இங்கே இருக்க முட்டைஸ்லாம்
பொறிஞ்சு குருவியாக மாறுற இடம். இங்கே பாருங்க, அடை காக்கிற இடம், ஹேச்சிங் ஏரியா. இப்படிலாம் ஒரு முட்டை இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியாது. எவ்வளோ பெரிய முட்டையாக இருக்கும். ஆஸ்ட்ரிச், கூஸ், ஈமூலாம் பச்சையாக இருக்குது. சிக்கன்ஸு, பாடை, இதெல்லாம் ஹேட்ச் ஆகிட்டு இருக்குது. இந்த எக்கு அதெல்லாம் சும்மா டம்மிக்காக வச்சுருக்காங்க. வாட்டர் தெளிச்சுக்கிட்டே இருக்காங்க. இங்கே இருக்கு பாருங்க, இந்த இதுக்கு அடிகாட்டம். இங்கே பாம்பெல்லாம் இல்லை போல். இது அதோடைய முட்டை பொரிச்சதாம்மா? பொரிச்சது. இங்கே பாருங்க, இங்கேயே போட்ட முட்டைகள் பொரித்து விற்பனைக்கு உண்டா. மிக முக்கியமானது, நீங்கள் இங்கே வந்தால் இந்த கோழிகள்லாம் விற்பனைக்கு வாங்கிட்டே போயிடலாம் சொல்லப்படுறாங்க. ரேட்டு ரொம்ப கூடுதலாக சொல்கிறாங்க. இங்கே ஒரு பீஸ் எடுத்தாலே 500 ரூபா வந்துருக்கும். இப்போ நம்ம போயிட்டுருக்குது பாம்புகள் இருக்க இடம். நம்ம பாம்புகளை தூரத்துலேருந்து தான் பார்த்துருப்போம். இங்கே ரசித்து பார்க்க போகிறோம் பாம்பை. வெளியே வந்துருப்போம். இங்கே இருக்குது. ஏய், இது பாருங்க, ஓனான பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. ஹாய் சொல்லிடு. ஜூம் போனாலும் திரும்ப மாட்டேங்குது. தவக்கலை பாருங்க, விஷ தவக்கலை. உங்களுக்காக ஜூம் போகிறேன். இது அந்த மூவியில் வர சிலந்தி, மனுஷங்களை கடிச்சு திங்கிற சிலந்தி. இங்கே பாருங்க, உடம்பு தண்ணி குடிக்குது. ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. கலரான பாம்பு இருக்குது, நான் காட்டுறேன். அது என்னதுப்பா? மரப்பள்ளி. அது மரப்பள்ளி. இது எப்படி இருக்குன்னா பார்க்க ஒரு முதலையோட உடம்பு மாதிரி தான் இருக்குது. இங்கே பாருங்கள் பாம்பு. நான் உங்களுக்கு ஜூம் போகிறேன். அது செவத்தில் ஏறிட்டு. இது ஒரு ஜோடியாக தான் இருக்குது, தனியாக. அல்பினோ அப்படிங்கிற ஒரு மிருகம் தூங்கிட்டு இருக்கு. நைட்டு தான் அது விளாடும். நண்டு இருக்குதே, நண்டு ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. பின்னாடி தெரியுதா? உங்களுக்கு தெரியும் நம்புறேன். தெரியும் நினைக்கிறேன். வறுத்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, மலை பாம்பு. பால் பைத்தான். இது வீட்டில் செல்லமாக வளர்க்கலாங்க. பால் பைத்தான். 2 பாம்பு இருக்காங்க. 3 பாம்பு இருக்கு. தூங்கிட்டு இருக்கு. பை ஃப்ரம் ஸ்னேக் கார்னர். பாம்பு இதுலேருந்து வெளில வந்தோன்னே இங்கே ஓனனோட கூண்டை பாருங்கள். அதுக்கு இவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்தாகணும் நம்ம. இது பெரிய ஓனம். 2 ஓனம் இருக்குது. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க முடிஞ்ச பாருங்கள். செவுத்தில் பாருங்கள், நிறைய ஓனம் இருக்குது. நான் அதை பார்க்கல. இங்கே பாருங்கள், மேலே பாருங்கள். கீழே இருக்குன்னு பார்த்தா மேலே இருக்குது. ஓகே, நான் பின்னாடி இந்த பிக்சரை ஆட் பண்ணுறேன். இதில் எத்தனை ஓனாக இருக்குன்னு கண்டுபிடிக்கும். வாழ்த்துக்கள். இதில் ஒரு ஆமை கூட இருக்குது, நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. கீழே இதுவே ஒரு 1/2 மணி நேரம் வீடியோ ஆயிடுச்சு. அதனால் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இது ஃபுல்லாக நம்ம வீட்டில் வளர்க்குற டைமண்ட் டவுட், சிட்டுக்குருவிலாம் அடித்து சாப்பிட்ட காலங்கள் கேஜில் வச்சுருக்காங்க. அங்கே ஒரு வித்தியாசமான ஒரு பேர்டு இருக்குது. ஃபோக்கஸ் போகிறேன் உங்களுக்காக. அழகாக பாருங்க. அந்த லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு கேஜி இருக்குது. நம்ம அங்கே போவோம், பின்னாடி போவோம், அதை என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த கேஜுக்கு அடுத்த இந்த கேஜ் இருக்குது. இது அமெரிக்கன் கிளிகள். ஃபுல்லாகவே அதர் கண்ட்ரிஸ் பேட்ஸ் தான் இருக்குது. நிறையா கூடு கட்டியிருக்குங்க.
எங்கேருந்தோ கத்துது. அடுத்த டைம் வரப்போ நான் பெரிய கேமராவில் இதை ஷூட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த என்ட்ரிக்கு இந்த இடத்துல வழியாக நம்ம உள்ளே நுழையணும். ஓகே, மஸ்ட் ஹேண்ட் வாஷ், இது லெக் வாஷ், கால்கள் கை கால்கள் ஒரு இடம்,